எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல ஒரு முக்கியமான நல்ல பழக்கத்த பத்தி பார்க்க போறோம். இந்த நல்ல பழக்கத்த மட்டும் நீங்க கடைபிடிக்கலனா உங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் வறுமை நிலையில் இருந்தான். பள்ளிக்குச் செல்வதற்கே சிரமப்பட்டான். இருந்தாலும் படிப்பில் திறமையானவனாக இருந்தான். அவனது அண்டை வீட்டில் அரவிந்த் என்ற சிறுவன் இருந்தான். அவன் வசதியான குடும்பத்தில் பிறந்தவன். அவன் தினமும் புதிய உடைகள், புத்தகங்கள், டிஃபன் பெட்டி ஆகியவற்றுடன் பள்ளிக்கு வந்தான். இதையெல்லாம் பார்த்து குமாருக்கு தோன்றியது, எனக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று. ஒரு நாள் பள்ளி முடிந்து மாணவர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டனர். அரவிந்த் தன்னுடைய தங்கச் சங்கிலியை மேசையில் மறந்துவிட்டான். அதை குமார் பார்த்தான். சங்கிலி பளிச்சென்று ஒளிர்ந்தது. குமாரின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் வந்தன. இதை விற்றால் நம்ம வீட்டுக்கு பணம் வரும், அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கலாம், புத்தகங்களும் வாங்கலாம் என்ற ஆசை எழுந்தது. ஆனால் உடனே அவனது ஆசிரியர் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. திருடுவது என்பது ஒரு நாள் வாழ்க்கையை மட்டும் சரியாக்கும், ஆனால் முழு வாழ்க்கையையும் நாசமாக்கும். உடனே சங்கிலியை எடுத்து தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தான். மறுநாள் அரவிந்த் சங்கிலி இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தான். தலைமை ஆசிரியர் அரவிந்தை அழைத்து, குமார்தான் சங்கிலியை என்னிடம் ஒப்படைத்தான், கவலைப்படாதே, சங்கிலி என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது என்று சங்கிலியை அரவிந்திடம் ஒப்படைத்தார். அரவிந்தும் அவனது பெற்றோரும் குமாருக்கு நன்றியை தெரிவித்தனர். அதற்குப் பிறகு அரவிந்தின் தந்தை குமாரின் கல்விச் செலவுகளை ஏற்றுக்கொண்டு புத்தகங்கள், சீருடைகள் அனைத்தையும் கொடுத்தார். திருடுவது தற்காலிக உதவியை மட்டுமே தரும், நேர்மை மட்டும்தான் வாழ்க்கையை உயரத்துக்கு எடுத்துச் செல்லும். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவுல 8வது நல்ல பழக்கத்தை பத்தி கத்துக்கிட்டீங்களா? இது ரொம்ப முக்கியமான நல்ல பழக்கம். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சரி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல வேற ஒரு நல்ல பழக்கத்தோட சந்திப்போம். பாய்.